என்ன டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக அந்த குறிப்பிட்ட 193 ஹெக்டேர் பரப்பளவிலான பகுதியை மீண்டும் ஆய்வு செய்வதற்கு இந்திய புவியியல் துறைக்கு ஏற்கனவே மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்திருந்தார். திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இன்று விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் விமர்சித்த நிலையில டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு ஒரு மறுப்பு அறிக்கையை அமைச்சர் துரைமுருகன் விளக்கமாக கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு நான் கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எழுதிய கடிதத்துல சுரங்க அமைச்சகத்தின் ஏலத்தில் சட்டம் ஒழுங்கு மாநில அரசுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டு அதில் எந்த அடிப்படை குறைபாடும் உள்ளது என்பதையும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிருப்பதாகும். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏற்படுவது மூலமாக தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாகவும் மிக தெளிவாக அன்றே குறிப்பிட்டு எழுதியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதே போல அரிட்டாப்பட்டியில பொறுத்தவரை அங்கு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தளத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தவிர நில விவரங்கள் எதுவும் அதில் அளிக்கப்படவில்லை. இருப்பினும் கனிம தொகுதியில் உயிர் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளம் இருப்பதையும் நன்கு அறிந்தே இந்த சுரங்கத்தை அமைச்சகம் ஏலத்துல இறங்கி இருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டு கிடைத்த விளக்கத்துல மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில ஏல அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது ஏன் என்று தற்போதைய மத்திய அரசின் செயல்பாடுகளையும் அறிந்து யாருக்கும் தெரியும் என்றும் அது ஒரு வீண் பலி என்றும் அவர் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அதே போல எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார். இந்துஸ்தான் ஜிங்க் மற்றும் எந்த ஏலத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று துரைமுருகன் இதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இதில் சுரங்கத்துறை அமைச்சகம் மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு கனிம அந்த சுரங்க அனுமதி வழங்குவதை ரத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துவதாக தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன். அபினேஷ், இப்ப தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்துக்கும் தற்காலிக நடவடிக்கைக்கும் திரும்ப பதில் கடிதம் ஏதாவது எழுத வாய்ப்பு இருக்கா, இல்ல தீர்மானம் நகல் அனுப்பப்பட்டதோடு சரியா? ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில இந்த டங்ஸ்டன் சுரங்க தீர்மானத்தை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும்னு தமிழக சட்டப்பேரவை ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தாங்க. தொடர்ச்சியாக தற்போது அமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கார். எனவே அது மட்டும் இல்லாம திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நாடாளுமன்றத்துல இதற்கு எதிரான பல்வேறு அமளியிலும் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இதுல என்னமா நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத மத்திய அரசுடைய சுரங்கத்துறை தான் அறிவிக்க வேண்டும். இதுவரை நிச்சயமாக கடித போக்குவரத்துல அரசுக்கு இதுல எந்த நிலைப்பாடு எடுக்க போறாங்க, அடுத்த கட்டமாக சுரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு எழுத்து மூலமாக கொடுக்க வேண்டும். அதை மத்திய அரசு தான் செய்யணும். இருப்பினும் தமிழக அரசு அது ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிற நிலைப்பாடுல மிக கடுமையாக உறுதியாக இருக்கிறாங்க. தேவப்பிரி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.